இன் ஃப்ரண்ட் ஆஃப், அஹெட். இது ரெண்டோட தமிழ் மீனிங்கும் முன்னாள். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிற அந்த டேர்ம் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, ஒருத்தர் டைரெக்டாக ஃபேஸ் பண்ணிப்பாங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிற அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆப்போசிட், ஒருத்தர் ஆப்போசிட்டாக இருப்பாங்கல்ல, அந்த டைமில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டாட்டிக் பொசிஷன். ஸ்டாட்டிக் பொசிஷன் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் ஆகாது, மூவ் ஆகாது. லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், த கார் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ இதில் காரும் அந்த இடத்துலேருந்து தானாக மூவ் ஆகாது, ஹவுஸும் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகாது. யாராச்சும் ஒருத்தர் வந்து மூவ் பண்ணால் மூவ் ஆகும். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் பொசிஷன், மூவ் ஆகாது, சேஞ்சும் ஆகாது. அஹெட் அப்படிங்கிறதும் முன்னாள் தான். இதில் வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து மூவ் பண்ணுவாங்க, டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத அஹெட் அப்படின்னு சொல்லணும். த ஹைக்கர் லுக்டு அஹெட் டு see the mountain peak. இதில் ஹைக்கர் அப்படிங்கிறவங்க வந்து அந்த மலையெல்லாம் ஏறுவாங்க இல்லையா, அவங்கள தான் சொல்கிறாங்க. அவர் வந்து டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் கொடுக்குறாரு. இங்கேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து அவர் நடந்து போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு அஹெட் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படிங்கிறது அந்த பொசிஷன் அப்படியே இருக்கிற டைம், அப்படியே இருக்கிறதா இன் ஃப்ரண்ட் ஆஃப். அஹெட் அப்படின்னா ஒரு மூமெண்ட் நடக்குது, அது ஃபர்தராக மூவ் ஆகுது அப்படின்னா அது அஹெட். ரெண்டுத்துக்குமே முன்னால் அப்படிங்கிற தமிழ் மீனிங் தான். தேங்க்யூ.